ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜ் பாஸ்தா பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பாஸ்தா. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே அளவுகளில் நீங்கள் இந்த பாஸ்தா செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நமக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இந்த பாஸ்தா எப்படி பண்ணலான்னு இப்போ பார்த்துடலாமா? இப்போ ஒரு 1.5 லிட்டர் தண்ணி நான் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கிறேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், இதை விட்டுட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட நான் பாஸ்தா எடுத்திருக்கேங்க. அதுக்காக இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உப்பு எண்ணெயெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுறலாம். இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒட்டிக்குங்க. அதுக்காக தான் எண்ணெய் விட்டுருக்கோம். ஆனாலும் நீங்கள் கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்து கையில் பார்த்தா நல்லா வெந்திருக்கணுங்க. நமக்கு தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியும் பாருங்க, எடுத்து அமுக்கிறப்போ நல்லா கலண்டு வரணும், அந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இதை நல்லா வடிகட்டி அது மேலே கொஞ்சம் ஜில் வாட்டரும் ஊற்றி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய்ங்க. அதில் 1 இன்ச் அளவு இஞ்சியை கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாகவும். ஒரு 3 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் பாதி வேகட்டும் எண்ணெயில். நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். நான் கேரட்டும் குடமிளகாவும் போடுறேன். கேரட்டு ஒரே ஒரு கேரட் தான் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு இந்த வெங்காயோட நல்லா வதக்கிக்கலாம். கேரட் ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச குடமிளகா போடலாம். குடமிளகா ஒரு பெரிய குடமிளகாவில் பாதி போட்டிருக்கேங்க. நான் அதை கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா குடமிளகா நல்லா வெந்துடக்கூடாது. ஒரு 3/4 வெந்தாலே நல்லா இருக்குங்க. இப்போ குடமிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ போட்டுக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி போட்டேன். இது கலர் இருக்கும், காரம் அவ்வளோவா இருக்காதுங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன். உப்பு இந்த காய்க்கு மட்டும். ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம். அதனால் காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் சாஸ் ஊற்ற போகிறேன். இந்த சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடரையும் தக்காளியும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் தக்காளி சாஸ் 1 ஸ்பூனும் சில்லி சாஸ் 1 ஸ்பூனும் ஊற்றுறேங்க. இந்த சாஸ் ஊற்றி செய்கிறப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்கின மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஸ் இல்லைன்னா பரவாயில்லை, நீங்கள் தக்காளி அளவையும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு கிளறி எடுத்தால் பாஸ்தா ரெடிங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு ஒரு லைக் போட்டிருக்கேங்க. இப்போ பாஸ்தா போட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம். ஸ்டவ் சிம்மிலே இருக்குங்க. சிம்மிலே வச்சுக்கிட்டு தான் நல்லா கிளறி எடுக்கணும். நல்லா கலந்து விட்டு மேலே வேணால் இன்னும் கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அருமையான பாஸ்தா ரெடிங்க.